வணக்கம். இந்த வாரம் ட்ராவல் வ்ளாகில நான் உங்களோட பகிர்ந்துக்க போறது வந்து, என்னோட ஒரு இந்தியா ட்ரிப்பும்போது நாங்க வள்ளிமலை அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம். அ இது வந்து வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல அ அ காட்பாடி தாலூக்ல இருக்கு. இந்த வள்ளிமலை ஒரு கேவ் டெம்பிள் மாதிரி. ரொம்ப அழகான ஒரு மலை. ஒரு 444 படிகள் இருக்கு, இந்த மலை ஏறுறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. இந்த இடத்துல வந்து இந்த சச்சிதானந்த சுவாமிகள் அவர் படைத்த அந்த திருப்புகழ், அ அந்த ஆசிரமம் கூட அங்க இருக்கு. அது வந்து ரொம்ப உள்ள குனிஞ்சு போகணும். ம் அந்த அந்த உள்ள குனிஞ்சு போன அப்புறம் அங்க உள்ள இருக்கு ஆசிரமம். நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வள்ளிமலை அ அப்படின்றது வந்து வள்ளி பிறந்த இடம். முருகனுடைய துணைவியான வள்ளி பிறந்த இடம். அ இது சம்மந்தமா 2 கதைகள் இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணு வந்து அம் லக்ஷ்மியுடைய விஷ்ணு, லக்ஷ்மி அவங்களோட மகள் தான் இந்த வள்ளி. லக்ஷ்மி தேவியோடைய வியர்வை துளி வந்து அ அந்த வ இதுல வள்ளிமலை அந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு புல்லு மேல விழுந்துருச்சாம். ஸோ அத வந்து ஏதோ ஒரு மான் அந்த பக்கமா போன மான் வந்து, அந்த புல்ல சாப்பிடும்போது அந்த வியர்வை துளியும் மான் உள்ளார போயிடுச்சாம். ஸோ அ அந்த வியர்வை துளி வந்து குழந்தையா மாறி, மான் வந்து ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்ததா ஒரு கதை இருக்கு. அந்த குழந்தை தான் வள்ளி. அத வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற அந்த ட்ரைபல் சீஃப் வந்து அவர் பார்த்துட்டு, அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்ததா அது ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதை என்ன அப்டின்னாக்க, விஷ்ணு பகவான் வந்து அந்த இடத்துல மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாராம். தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ அதற்கான ஒரு ப்ரூஃபா பார்த்தீங்கன்னாக்க, விஷ்ணு பகவான் வந்து ஒரு தியானம் பண்ற ஒரு சிலை அங்க இருக்கு. கோவில் அடியில அந்த ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அதனால அங்க தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ லக்ஷ்மி தேவி வந்து மான் உருவுல வந்து அவர் முன்னாடி விளையாடிட்டு இருந்ததாம். மான் உருவுல வந்து விளையாடுனாங்களாம். ஸோ அத பார்த்ததுல அவருடைய தியானம் டிஸ்டர்ப் ஆயி, அதுக்கப்புறமா அந்த மான் மேல ஒரு ஆசை வந்து, ஸோ மான் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததாகவும், அந்த குழந்தை வள்ளிங்கிறத அந்த மாதிரியும் ஒரு கதை இருக்கு. ஸோ அவங்கள வந்து ரொம்ப தீவிரமா வேண்டிட்டு இருந்த அந்த ட்ரைபல் கிங்கு, குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப வேண்டிட்டு இருந்த அந்த அ அ குழ ட்ரைபல் கிங்குக்கு இந்த குழந்தையை விட்டுட்டு போனதா அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அதனால அது வந்து ஒரு வள்ளி கிழங்கு அந்த ஒரு அ ஃப் அ நிலத்தில அ அந்த ட்ரைபல் சீஃப் வந்து கண்டெடுத்தாராம் அந்த குழந்தைய. அதனால தான் அந்த குழந்தைக்கு பேரு வள்ளின்னு பேர் வச்சு வளர்த்தாராம். அதுக்கப்புறமா விநாயக பெருமான் வந்து முருகன் கிட்ட போய் இந்த வள்ளியுடைய அழக எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் முருகன் வந்து இங்க வந்து வள்ளிய அதாவது அட்ராக்ட் பண்ணி நெறைய பிரச்சனைகள் நெறைய அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? பிள்ளையாரும் ஹெல்ப் பண்ணுவாரு. யானை உருவுல வந்து ஹெல்ப் பண்றது அந்த கதையெல்லாம் தெரியும். ஸோ நெறைய ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வள்ளிய வந்து மணந்ததா ஒரு சரித்திரம் இருக்கு. ஸோ இங்க வந்து ஆக்சுவலி அந்த மலையில வந்து தனியா இன்னொரு ஒரு குட்டி மலை இருக்கு. அங்க வ அங்க வந்து சிவனும், பார்வதியும் அ வள்ளி வந்து வள்ளி வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. ஒரு சின்ன குளமும் இருக்கு. அ ரொம்ப நல்லாருக்கு. இந்த மலை வந்து சூப்பர்பா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
வள்ளிமலை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.